இதோ பார், எப்பவுமே நெகட்டிவா நடக்குதுன்னு சொல்லி எதுக்கும் ஃபீல் பண்ணாத. யார் என்ன பண்ணாலும் கண்டுக்காத, அவாய்ட் பண்ணிடு. நான் இருக்கேன். இப்ப எதுக்கு நெக்கலா சிரிக்கிற? இப்பெல்லாம் பேசிட்டு கழட்டி விட்டுறான்னு நினைக்கிறியா? போடாடே, பேசாத. பாத்தியா, இதான் பொண்ணுங்க. இப்பதான் நான் இருக்கேன் சொல்லிட்டு உடனே கழட்டி விட பாக்குற. பாத்தியா, இதான் பசங்க. நாங்க என்னதான் ட்ரூவா இருந்தாலும் சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க. மைனர் டெஸ்ட். ஸ்டாச்சு. இப்ப நான் ரிலீஸ் பண்ணோன்னே நீ கத்தன, நான் உன்னை அடிச்சிருவேன். ரிலீஸ். டே ஓடாதடா, அடிக்க மாட்டேன்டா, நில்றா. என்ன இவன் பானிபூரி கடைக்கு போறான்? நானும் வர இருடா. இங்கதான் இருப்பான். எங்க அவன்? டேய். வாத்தல நான் இந்த பக்கம். இல்ல, வெளில வந்தேன். பேட்டரி டவுன் ஆச்சு. இங்க எங்கன்னா சார்ஜ் பண்ணுமா வண்டியில? தலை அங்க இருக்கு. என்ன தலை அவர் டொய்யனுங்கிறாரு? நீதான் சார் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி பார்த்தாலே தெரியுது. சார்ஜ் முடி வரைக்கும் கொஞ்சம் என்ன கதைன்னு சொல்ல. அது எதிர உனக்கு தேவையில்லாதது. சொல்லு தலை. அங்கே போய் உட்கார் போ. யார் அவன்? எவன்? நான் பார்த்தேன், சொல்லு. அவங்க அக்கா டியூஷனில் தான் என் தம்பி படிக்கிறான். அப்பப்போ நான் அவனை பார்த்துருக்கேன். எனக்கு அவனை தெரியும், ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது. ஹாய். என்ன பாக்குறீங்க? எனக்கு தெரியலையா? தெரியும், சொல்லுங்க. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வெயிலாக இருக்கு, நீ இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கோம். காலேஜ் போயிட்டுருக்கோம். ஓ, நான் பிரசிடென்சி. நீங்கள்? நாங்கள் பச்சை பாஸ். எத்திராஜ் காலேஜ். எத்திராஜா? நான் நெக்ஸ்ட் வீக் அங்கே தான் ஒரு ஈவெண்ட்டுக்காக வரேன். நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், மீட் பண்ணலாம். ஓகேவா? எப்படி கால் பண்ணுவீங்க? நம்பர் என்கிட்ட இருக்குங்க. எப்படி? நான் பையங்க. நாங்கள் ஒண்டி, நான் பொண்ணு, நான் சொன்னேன். சரி, ஓகே. ஃப்ரெண்டு வரா, நான் கிளம்புறேன். பை பாய். அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏன் 2 டேஸாக மெசேஜ் பண்ணல? கால் பண்ணாலும் பிக் பண்ணல. என்னாச்சு உனக்கு? அது வேணா வீடு. கேட்குறேன்ல, சொல்லு. நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஓப்பனாக பேசி என்கிட்ட. அதான் ப்ராப்ளமே. இல்லை, புரியல. நீ ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் நம்ம இப்படியே பேசி பழகிட்டு அப்புறம் எங்கே எனக்கு உண்மையில லவ் வந்துருமோன்னு பயமாக இருக்கு. அதை எதை வேணா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நம்ம எப்பவும் போல நார்மலாக பேசலாம். சப்போஸ் லவ் இருந்தா என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, வா போகலாம். அப்புறம் அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நில்லு, அவங்க தான் ஓகேவா சொல்லியே. அப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த காலத்தில் யாரா ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணுறா? அப்படியே பேசி பழகி அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்படியே அழகாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்கடா. இப்போ ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்க? செம்ம டென்ஷனில் இருக்கேன், சைலண்டாக இருக்கேன். என்னாச்சு சொல்லு. வீட்டில் செம்ம சண்டை. அம்மா சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகும். இப்போ பாரு, அவங்க உங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பண்ணலை.
நீ ஏதாச்சும் தப்பான வழியில் போயிடுவியோ இல்லை உன்னை யாராச்சும் தப்பாக யூஸ் பண்ணிப்பாங்களோன்னு பயம் தான். ஆமாம் தானே, ஃப்ரீயாக விடு. என்னமோ சொல்ற. சரி, பாத்துக்கலாம். சரி, இன்னைக்கு எத்த ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணிக்கிறேன் காட்டு. என்னம்மா என் பேரை தர்ஷினின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? வீட்ல இருக்கப்போ கால் பண்ணாதன்னு சொன்னா வீட்ல இருக்கப்போ மட்டும் தான் கால் பண்றேன். அதான். உஷாரு தான். சார் சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, கிளம்பும் போது தான் டக்குன்னு எங்கள் அம்மா அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதான். ஓ, அப்படியே உங்க அம்மா கூடயே இருந்துரு. வைத்திய மாரி பேசாததியா? ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல லூசு மாதிரி. நான் பைத்தியம் தான். ப்ளீஸ் சாரிம்மா. பேசாத போ. ஸ்டாச்சு போடா. என்ன நீ பண்ண நான் ஸ்டாச்சு ஆகணும், நான் பண்ண நீ ஆக மாட்டியா? இந்த பார், இப்போ நீ பேசலாம் அடுத்த செஷன்ல இறங்கி வீட்டுக்கு போயிடும் பார்த்துக்க. போ. அரே இந்த பார். சாரிம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா இப்படி கெஞ்சுற? பின்ன நம்ம இருக்க போகிறதே இந்த கொஞ்ச நேரம் தான். அது நடுவில் நீ பேசாமல் சண்டை போட்டு இருந்தா எப்படி? அப்ப வா, எனக்கு பானிபூரி வாங்கிடா. நில்லு. இப்போதைக்கு எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. பின்ன உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ற? உன்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். செம்மையா இருக்கா? ஐயோ பாத்து. என்ன பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. இல்ல அதெல்லாம் தப்பு. வா பாரு, அழகா ரசிக்கலாம், தப்பு இல்ல. பாரு, அழகா இருந்தா ரசிக்கலாமா? பார்த்தாலே பாவமா இருக்குல்ல. அப்புறம் எப்படி பிரேக்கப் ஆச்சு அதை சொல்லு. அதுவா, நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக லவ்ன்றது அவங்களுக்குள்ள டாக்ஸிக்காக மாறிடுச்சு. அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி தான் ஒரு நாள் ஹலோ. ஏன் சும்மா சும்மா நோய் நோய் நோய்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? ஹே, ஏன் இப்போ இப்படி கத்துற? நீ கத்த வைக்கிற. என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே நார்மலாவே இல்ல. எங்க போற எங்க வர எதுவுமே சொல்ல மாட்டேற. நான் ஏன் சொல்லணும்? இல்ல புரியல. அப்ப இத்தனை நாள் எப்படி இருந்த? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ எங்க போனன்னு தெரியாதனால தான் நான் அத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அட்டன் பண்ண எங்க தான் இருக்கேன்னு சொன்னா நான் எங்க அத்தனை முறை கால் பண்ண போறேன் சொல்லு. நான் ஏன் உன்கிட்ட அதெல்லாம் சொல்லணும்? இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க நீ. பா போதும்டா. சத்தியமா உன் கூட மனுஷன் வாழ்வானா? சி. சியா, கோவத்துல வார்த்தை விடாத. நான் எதுவும் தப்பா பேசல. இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு. போதும் தனுஷ், இது செட் ஆகாது. லெட்ஸ் எண்ட் திஸ். இல்ல புரியல. இப்ப என்ன ஆச்சு? நீ பிரேக்கப் அளவுக்கு போற? நீ எதுவும் ஆகிடக்கூடாதுன்னா முன்னாடியே சொல்றேன். என்னால முடியல. பார், நீ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்க. ப்ளீஸ் இதை அப்படியே விடு. நேர்ல வா பேசிக்கலாம். நேர்லயும் நான் இதான் சொல்லுவேன். இதுதான் என் முடிவு. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்.
வெய். சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் நேத்தே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இப்பயே இப்படி ரியாக்ட் பண்ற, என்னாச்சு உனக்கு? இதோ பாரு, ஏதோ பேசணும்னு சொன்னேன், பேசிட்டு போ, எனக்கு டைம் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமலாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. இப்போ என்னமா ஆச்சு? நார்மலாக தானே பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமையா இரு. லைஃப் இது. அதை தான் நானும் சொல்றேன், லைஃப் இது. இப்பவே தெரிஞ்சு புரிஞ்சு போறது நல்லது. உன் கூட மனுஷன் வாழ்வானா? சரியான டாக்ஸிக் நீ. அதிகமாக லவ் பண்ணா அதை டாக்ஸிக்னு தாண்டி சொல்லுவீங்க நீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது, அசிங்கமா பேச வைக்காத. அப்புறம் இதை சாக்கா வச்சுட்டு என்னாலதான் பிரேக்கப் ஆச்சுன்னு சீன் கிரியேட் பண்ணாத. போ. வந்த எங்களுக்கு போ தெரியும். மேத்தெல்லாம் இது லவ் பண்றப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் கட்டி விட்டுறாங்க. இந்த காலத்துல யாரும் உண்மை லவ் பண்ண கல்யாணம் பண்ண போறா? எல்லாம் டைம் பாஸ் மட்டும் தான் ப்ரோ. லவ் பண்ண நினைச்சாலே பயமா இருக்கு தல. ஏய், உனக்கு கூப்பிடுறாங்க. வீடு போலாமா? அவளை எப்படிலாம் லவ் பண்ணண்டா, எவ்வளோ ட்ரீம் திரும்ப பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே போயிடுச்சுல இப்போ. டேய், அதான் அவங்களுக்கு கை விட்டு போயிட்டால, விட்றாவல சும்மா. முடியலையே மச்சான். அப்புறம் எதுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ணாம வந்து? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்களை சந்தோஷமாக வாழ விட்டுருணும். இந்த அன்புன்றது ஒருத்தவங்களை மிரட்டியோ இல்லை கன்வின்ஸ் பண்ணியோ வர வைக்கிறது இல்லைடா, அது தானாக வரணும். இல்லை எனக்கு நீதான் வேணும், உன்னை அடைஞ்சே தீரணுன்றது அன்பு இல்லைடா, ஆசை. உனக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கட்டும், அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும்டா. ஆனா நீ இங்க கஷ்டப்பட்டு இருக்கியடா. என்ன பண்ணுறது, உண்மையாக லவ் பண்ணிட்டேன். பாரு, நீ வர்றது கூட தெரியாம ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். அவன்லாம் இப்போ மூவ் ஆன் ஆயிட்டான். நீ தான் இன்னும் அவனை நினைச்சிட்டு இருக்க. வா. ஹே ஜியா, ஏ ஆகாஷ், என்ன இந்த பக்கம்? எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இதோ சும்மா 4-5 கப்பல் வாங்கிட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு ஜியா? ஆர் யூ ஓகே? லவ்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுறா. சொல்லு. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்ன, என் மேலதான் தப்புன்னு சொல்லுவ? இதை நீ அன்னைக்கே ரியலைஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்துட மாட்டேன். லவ் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாமே க்யூட்டாக கேரிங்காக, அது ஒரு லவ்வோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுவே போக போக பூமரா கிரிஞ்சா டாக்ஸிக்காக மாறிதில்ல. இங்கே உண்மையாக லவ் பண்ணுறவங்க எல்லாரையுமே டாக்ஸிக்னு தானே நீங்களா சொல்கிறீங்க? அவன் கூட இல்லாத இந்த 6 months ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்.
அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. இருக்கும்போது புரியாது, புரியும் போது அது இருக்காது. இருக்கும்போதே புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் வேணும்டா. நீ அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்க, அதான் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. அவனும் இன்னும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா ஐ திங்க் ஹீ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அடப்போடா, அவன்லாம் எப்பயோ என்ன மறந்துட்டு இருப்பான். அப்படியா நினைக்கிற? அவன் வந்துட்டா ஸ்டாச்சு. காயப்படுத்தினால் என்பதற்காக அவளை காதலிக்காமல் இருக்க முடியுமா? காயப்படுத்தினாலும் அவளின் காதலிதான். அவன்லாம் எப்போவும் மூவ் ஆன் ஆயிட்டான். நீ தான் இன்னும் அவனை நினச்சிட்டு இருக்க. வா.